ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பைனாப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல டர்ன் டேபிளில் ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கேக் போர்டுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக்கை வைக்கும் பொழுது கேக் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்து கேக்கை நல்லா வெட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப்பில் நான் கொஞ்சமாக பைனாப்பிள் க்ரஷும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸும் எல்லோ ஜெல் கலரும் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்திருந்த க்ரீமை சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக பைனாப்பிள் க்ரஷ் சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் க்ரஷுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிளை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப், க்ரீம், பைனாப்பிள் க்ரஷ் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். மூணு லேயரையும் சேர்த்ததுக்கப்புறமா க்ரம் கோட் முடிச்சுட்டு சைடில் நல்லா க்ரீம் அப்ளை பண்ணி கேக்கை நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கேக்கை நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு டிஷ்யூ வச்சு இந்த கேக் போர்டுக்கு மேலே ஒட்டியிருக்க க்ரீம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் சைடில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். கேக்குக்கு மேலே டிசைன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு மேலே டிசைன் கொடுத்துக்கிறேன். அடுத்து கேக்குக்கு சைட்லேயும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் பால்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ கேக்குக்கு மேலே விஷஸ் எழுதிக்கிறேன். இப்போ இந்த பைனாப்பிள் கேக்கை இன்னும் அழகாக்கிறதுக்காக இதுக்கு மேலே நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸை யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, பைனாப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.